என்னோட குளியல் பொடியில் நான் ஆஃபராக எண்ணெய் காய்ச்சுற வடம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் எண்ணெய் காய்ச்சுற வடமும் வாங்கியிருந்தீங்க. அந்த வடமும் எப்படி எண்ணெய் காய்ச்சறது வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. என்னுடைய எண்ணெய் காய்ச்சுற வடவத்தை ஒரு இரும்பு சட்டியில் போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒத்துக்குச்சுன்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா நுரைச்சி வர நேரத்தில் தீயை குறைச்சி வச்சு ஸ்லோவாகவே 10 நிமிஷத்தில் நம்ம கொதிக்க விடுவோம். இந்த சாறு ஃபுல்லாக இறங்கிரும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு பிறகு வடிகட்டி நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நைட்டுக்கு டைம் இருந்தால் நைட்டுக்கு குளிர தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிருங்க. அப்படி இல்லைனா காலையில் கூட குளிர தேங்காய் எண்ணெய் தடவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சிடலாம். தலைமுடி ஒரு முடி கூட கொட்டாது. இந்த எண்ணெய் வந்து பிளாக்காகவும் க்ரீனாகவும் கலந்து சூப்பராகவே இருக்கும். நல்லா கம்மன்னு வாசனையாகவும் இருக்கும். இந்த வடவத்தில் நான் என்னென்ன பொருளெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலில் நான் முதல் வீடியோவாக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். வடிகட்டிட்டு இந்த திப்பியை நீங்கள் தூக்கி போட வேணாம். ஹேர் பேக்காக நம்ம போட்டுக்கலாம். அப்படியே நம்ம ஸ்டோர் போட்டு பண்ணி வச்சுருவோம். ஹேர் பேக் எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குளியல் பொடி நான் விற்பனை கொண்டு வந்திருக்கேன். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்குமே போடலாம். ஸ்கின்னு வந்து பலன்னு இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். கண்ணை சுற்றி கருவளையம் எல்லா பிரச்சனையுமே போயிடும். சூப்பரான ரிசல்ட் தரும். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள்.